friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப சிம்பிளா ரொம்ப டேஸ்டா எக் ரைஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் வந்து வீட்ல உள்ள பொருள் வச்சு ஈஸியா ரொம்ப டேஸ்டா பண்ணியாச்சு. நான் எந்த சாஸும் ஆட் பண்ணல. இந்த எக் ரைஸ் வந்து குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க ஒரு தடவை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு panல வந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனவுடனே அதுல ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து நல்ல பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே 2 பச்சை மிளகாயையும் நல்ல பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தினுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 1 நிமிஷம் வதக்கி விட்டா போதும். வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகணும்னு அவசியம் கிடையாது. வெங்காயத்தினுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டாலே போதும். இப்போ வெங்காயத்தினுடைய பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து முட்டை ஆட் பண்ணிக்கலாம். 2 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு முட்டை வந்து நல்ல உதிரியா வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ முட்டை வந்து நல்ல உதிரியா ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ பொருள் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இவ்வளோ பொருள் சேர்த்து பண்ணாலே போதும், சூப்பராக இருக்கும். ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம வந்து சாதம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து சாதம் வடிக்கும்போது உப்பு போட்டு ஆட் பண்ணி வடிச்சிருக்கேன். அதனால் வந்து முட்டைக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உப்பு போடாமல் சாதம் வடிச்சிருந்தா சாதத்துக்கும் சேர்த்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது சூப்பராக எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.